என் இனிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இறைவன் இசைக்கும் மயங்குவான், பாடல்களுக்கும் மயங்குவான், நம்மளுடைய பக்திக்கும் மயங்குவான் அப்படின்னு நம்ம நிறைய உதாரணங்கள் மூலமாக நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். நமக்கும் தெரியும். அந்த விதத்தில் கடந்த வியாழக்கிழமை ஈரோட்டில் ரயில்வே காலனியில் இருக்கக்கூடிய சக்தி விநாயகர் கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இந்த சக்தி விநாயகர் கோயிலில் உள்ள ஐயப்பன், சிவன், பார்வதி, சாய்பாபா போன்ற தெய்வங்களுக்கான சன்னதியும் உள்ள இருக்கு. இந்த ஐயப்பன் கோவிலில் தான் சபரிமலை சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து தினமும் பக்தர்கள் ஈரோட்டிலேயே அதிகமாக இருமுடி கட்டுறது இங்கே மட்டும்தான். என்ன பார்த்தீங்கன்னா, டெய்லியும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும், இரவு வரைக்கும் நிறைய பேர் குரூப் குரூப்பாக இருமுடி கட்டிட்டு போவாங்க. அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம் இது. அந்த மாதிரி இப்போ நம்ம இருமுடி கட்டுறப்போ அந்த அன்னைக்கு ஒரு அற்புதமான காட்சி இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. என்ன அப்படின்னா, கோயிலினுடைய அமைப்பு, கோயில் அப்படிங்கிற சக்தி விநாயகர் கோயில் அப்படிங்கிறதே அந்த கோவில் தார்ஸ் பில்டிங்னால மூடப்பட்டிருக்கு. அதுக்கு உள்ள ஐயப்பனுடைய கோயிலை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. ஐயப்பனை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த இருமுடி அந்த கோபுரத்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஐயப்பனுடைய கோயிலுக்கும் 4 மூலையிலையும் சரவிளக்கு மாதிரி மணியை தொங்கட்டு வச்சிருக்கிறாங்க. ஒரு 1.5 அடி நீளத்துல விட்டு மணி தானா தொங்க விட்டு வச்சிருக்கிறாங்க. நல்ல ஓரளவுக்கு பெரிய மணி. அதே மாதிரி மூலஸ்தானத்திலையும் ஒரு மணி, சரவிளக்கு எப்படி உள்ள தொங்கிட்டு இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மணியும் உள்ள தொங்கிட்டு இருக்கு. எப்போ சரண கோஷத்தை இருமுடி கட்ட ஆரம்பிக்கிறப்ப சாமியே ஐயப்பா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுல இருந்து அந்த இருமுடி கட்டுற வரைக்கும் பாருங்க, அந்த மணியெல்லாம் எந்த ஒரு காத்தோ, மேல சீலிங்ல ஃபேன் ஓடுறதோ, எந்த ஒரு காத்து அடிப்பதற்குண்டான எந்த சாத்தியக்கூறுமே அங்க இல்லை. ஆனா 4 மணியும் அந்த கோஷத்துக்கு ஏற்ப தானா உள்ள மூலஸ்தானத்துல இருக்கிற மணியும் அதுக்கு இந்த வெளியில இருக்கிற மணி என்ன வேகத்துல ஆடிக்கிட்டு இருக்குதோ அதே வேகத்துல தான் இந்த மூலஸ்தானத்துல இருக்கிற மணியும் ஆடிக்கிட்டு இருக்குது. அற்புதமான காட்சி பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இறைவன் எப்பவும் நம்ம பக்தியோடு இருந்தோம்னா இறைவன் நம்மளோடு இருக்கார் அப்படிங்கிறதுக்காக இறைவனுடைய ஒரு அருள் காட்சியை தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. பாருங்க, நீங்களும் இறைவனுடைய பேரருள்ல திளைத்திருப்பீர்கள். நன்றி.